சிம்ம ராசிக்காரர்கள் இவர்களை இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷத்தோட வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன். இப்போ கூட இவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சண்டைன்றது இன்னைக்கு நடந்திருக்கும். இந்த ஒரு பதிவை பார்க்கும்போது அவங்களுக்கே தோணும், ஆமா இன்னைக்கு காலையில இப்படி ஒரு சண்டை நடந்துச்சு அப்படின்றது. இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில தினமும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தினால கஷ்டப்படுறது, கண்ணீர் விடுறது மட்டும்தான் இவர்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவாகவே இருக்குதுங்க. தினம் தினம் ஏதாவது ஒரு சங்கடம், ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு பிரச்சனைன்றது மாறி மாறி உடைய வாழ்க்கையில வந்துகிட்டே தாங்க இருக்கு. இவர்கள் என்னதான் இந்த விஷயம், இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சிடணும், இந்த பிரச்சனைக்குள்ள அவர் செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சு இந்த சிம்மராசிக்காரர்கள் பார்த்து பார்த்து இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் அதே கஷ்டம், அதே பிரச்சனைன்றதுதான் இவருடைய வாழ்க்கையில யதார்த்தமான ஒரு விஷயமா நடந்துகிட்டே இருக்குங்க. இவர்கள் யாருக்காவது உதவி செய்யலாம், மற்றவங்களுக்கு தேவையான உதவியை நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு நினைச்சாலும் கூட இவர்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களால தினமும் ஏதாவது ஒரு விஷயத்துல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தாங்க மிச்சமாகுது. இவர்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இழந்து பல வருஷங்கள் ஆச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. உண்மையிலேயே இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில நிம்மதியும் இல்லை, எந்த ஒரு நாளிலும் சரிங்க சந்தோஷம் இல்லை, நிம்மதியான தூக்கம் கூட இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா சிம்மராசிக்காருடைய வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு கஷ்டங்கள்ங்க. தினம் தினம் எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க. முக்கியமா சொல்லணும்னா சிம்மராசிக்காரர்கள் நிம்மதியா தூங்கி பல வருஷங்கள் ஆச்சுன்றதுதான் யதார்த்தமான உண்மைங்க. நீங்களே உங்களுடைய மனசை தொட்டு கேட்டு பாருங்க. நீங்க நிம்மதியா தூங்கி, அதாவது தூங்கணுனையும் தூக்கம் வந்து எத்தனை வருஷங்கள் ஆச்சு? நீங்க தூங்கணுனையும் தூங்குற அழகே கிடையாது. ஏன்னா உங்களுடைய மனசுல அவ்வளவு கவலைகள் இருக்கா. அந்த கவலைகளை யோசிச்சு 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 அது எப்படி சரி பண்ணலாம், எப்படி சரி பண்ண போறோம் அப்படின்ற பயத்திலேயே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்லாம் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தாங்க. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கை மாறுமா? என்னைக்காவது ஒரு நாளாவது நான் நிம்மதியை தூங்குவேனா? என்னைக்காவது ஒரு நாளாவது என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இல்லாமல் இருப்பேனா? என்னைக்காவது ஒரு நாளாவது என்னுடைய கடன் கொடுத்தவன, அதாவது கடன் வாங்கின இடத்துல நினைச்சு பயப்படாம இருக்க முடியுமா அப்படின்னு பல யோசனைகள், கவலைகள் இருக்கும். முக்கியமா சொல்ல போனா சிம்மராசிக்காரர்கள் வாங்கின கடனை விட வட்டியா கட்டினது தாங்க ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பணத்தை இவங்க கொடுத்துட்டாங்க கடன் வாங்கினதுக்கே. ஆனாலும் கூட அந்த கடன் தீராத கடனா இருந்துகிட்டே தாங்க இருக்கு. இன்னைய வரைக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் அந்த கடனை அடைக்க போராடிக்கிட்டு தாங்க இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா நேர்மையினுடைய மறுகுணம் அப்படின்னா அது இந்த சிம்மராசிக்காரர்கள் தாங்க. என்னதான் இந்த சிம்மராசிக்காரர்கள் நேர்மையினுடைய மறுகுணமாக இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களால தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை, கஷ்டம்ன்றதாங்க இருக்கும். முக்கியமா சொல்ல போனா இவர்களுக்காக வாங்கின பணத்தை விட தெரிஞ்ச நண்பர்கள் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு உதவி செய்யணும் வாங்கின பணம் தாங்க அதிகம். அந்த பணத்தை திருப்பி அடைக்கிறதுலேன்ட்டு இவருடைய வாழ்க்கையில பாதி நாட்கள் ஓடிடுச்சுன்றதாங்க யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு வரைக்கும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில நினைச்சது எதுவுமே நடக்கல, ஆசைப்பட்டது எதுவும் இவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கல. எனக்கு தான் வாழ்க்கை மாறும்னு எதிர்பார்த்தாங்கல்ல, அப்படிப்பட்ட இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ கூடிய விரைவில் மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகள் நடக்க போகுது. எந்த அளவுக்கு இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை மாறுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழப்போகிறார் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லைங்க, இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு முக்கியமான பரிகாரமும் இந்த ஒரு பதிவில் இருக்குது. அதனால வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்கார அன்பர்களே, நீங்கள் இனி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களையும் சரி, உங்களுடைய குடும்பத்தையும் சரி, மிகப்பெரிய மாற்றங்களையும் நல்லதையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதுநாள் வரைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களும் கஷ்டங்களும் தான் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட குழப்பங்களும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை, நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதாக மாறப்போகுதுங்க. முக்கியமா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இதுநாள் வரைக்கும் இருந்த செல்வத்தினுடைய கஷ்டம் கூட விரைவாக கூடிய விரைவில் அது நீங்க போகுது. செல்வ கஷ்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில துளி அளவு கூட இல்லாம முழுசா நீங்கி நீங்கள் எதிர்பார்த்த அந்த செல்வ மழை பொழிவதற்கான காலங்களாக இருக்கும். அது மட்டும் இல்ல, சிம்மராசினுடைய வாழ்க்கையில ஜெகஜோதியா வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கை இப்போ நிம்மதி இழந்து தினமும் தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சண்டைன்னு உங்க வாழ்க்கையில நாளுக்கு நாள் மனக்கவலைகள் தான் அதிகமாகிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட மனக்கவலைகள் நீங்கி மனசெலவில் நீங்க இருக்கக்கூடிய அந்த வேதனைகள் நீங்கி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க. குடும்பத்துக்குள்ள தீராத பிரச்சனைகள், ரொம்ப காலமா இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காம தினமும் நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. நீங்களும் அவங்ககிட்ட பேசி பார்த்துருப்பீங்க, அவங்களும் உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஏதோ ஒரு விஷயங்களால மாறி மாறி அந்த சண்டை
பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். அதற்கு முக்கியமான காரணம் உங்க கூட இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். அப்படிப்பட்ட நபரை நீங்க கண்டறிஞ்சு உங்களுடைய சண்டைகளை வெகுவா பேசி சரி பார்த்துக்கூடிய நேரமாக உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது. அது மட்டும் இல்லை, இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில புதுசா வாகனம் வாங்குவதும் சரி, சொந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில அமைஞ்சிருக்குங்க. இதற்கு முன்பு வரைக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் என்னதான் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான முயற்சிகள் பல விதத்துல எடுத்திருந்தாலும் முன்னேறுவதற்கான முயற்சிகள் எதுவுமே இவர்களுடைய வாழ்க்கையில சரியா அமையல அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மைங்க. இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே மிகப்பெரிய அளவுல தோல்வியையும் பிரச்சனைகளையும் தான் தழுவிருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசிக்காரருடைய வாழ்க்கையில இவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை நோக்கி தாங்க பயணிக்க போகுது. தோல்வி இல்லாத ஒரு வெற்றி, அதாவது இது வரைக்குமே தோத்துக்கிட்டு மட்டுமே இருக்கும்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த சிம்மராசிக்காரருடைய வாழ்க்கையில வெற்றி 10% அப்படின்னு இருக்குன்னா தோல்வி தாங்க 90%. 100%த்துல 90% வாழ்க்கை தோல்வியை மட்டுமே கண்ட நபர்கள்னா இந்த சிம்மராசிக்காரர்கள். தோல்வியை கண்டுட்டோம் தோத்துட்டோம் அப்படின்றதுக்காக என்னைக்குமே இவங்க சோர்ந்து போய் உட்கார்ந்ததே கிடையாதுங்க. தைரியத்தினுடைய மறு உருவமும் இவர்கள் தான். எப்போதும் சரிங்க, சிம்மராசிக்காரர்கள் முடியாது என்று விட்ட காரியமே எதுவுமே கிடையாதுங்க. என்ன நடந்தாலும் சரிங்க, எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் சரிங்க, என்னால முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே இவர்கள் கைவிட்டதே கிடையாதுங்க. என்னால முடியும், எனக்கிட்ட அந்த உடல் பலு இருக்குன்னு சொல்லிட்டு எப்போதும் சிம்மராசிக்காரர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்கல்ல. அப்படிப்பட்ட முயற்சிக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுக்க முழுக்க நன்மைகளையும் நல்லதையும் நீங்கள் ஏற்படுத்திப்பீர்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இது வரைக்குமே இந்த காதல்ன்ற ஒரு பிரச்சனை இவருடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க. முக்கியமா சொல்ல போனா இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த காதல்ல இவங்க ஒரு விஷயத்த நினைச்சு இவங்க ஒரு விஷயத்த முடிவுகள் எடுத்திருப்பாங்க. ஆனா இவங்களுடைய குடும்பத்தார்களும் சரி, அந்த பர்டிகுலர் பர்சன், அந்த காதலிக்கக்கூடிய பர்டிகுலர் பர்சனும் சரிங்க, வித்தியாசமான தாட்ல வேற சிந்தனைகள்ல வேற முடிவுகள் எடுக்கிறது மூலியமா இவர்களுக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களும் சண்டைகளும் அதிக அளவில் ஏற்பட்டிருக்கும். என்னதான் இது சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த நாளுக்கு நாள் அந்த பிரச்சனைன்றது அதிகரிச்சுட்டு இப்போ ரெண்டு பேருமே பேசிக்காத நிலைமையில தள்ளி இருக்கக்கூடிய நிலைமையாக வாழ்க்கையில அமைஞ்சிருச்சு. இந்த காதல்ல நீங்க அந்த பிரிவை ஏற்படுத்தக்கூடாது, பிரிவே ஏற்பட்டக்கூடாது, எப்போதும் சேர்ந்து வாழணும், சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா இப்போ அது நிலைமையை அப்படியே தலைகீழாக மாத்திருச்சுன்னு தாங்க சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில யாரை விட்டு நீங்க பிரிஞ்சு வந்துடவே கூடாதுன்னு நினைச்சீங்களோ இப்போ அவங்களை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரத்துல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருந்தாலும் இனி பயப்பட தேவையில்லைங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரை விட்டு பிரிஞ்சு தள்ளி தூரமா கஷ்டப்பட்டு வாழ்றீங்களோ அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளும் சண்டைகளும் வெகுவாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுதுங்க. முக்கியமா சொல்ல போனா இவ்வளவு நாட்கள் நீங்கள் காத்திருந்ததுக்கு பலன் கிடைக்கக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கையில அந்த சண்டை சச்சரவு என்பது முழுவதுமாக நீங்கி மனசளவில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் அனைத்தும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு விஷயமாக ஒரு வாழ்க்கையாக மாறி நீங்கள் ஆசைப்பட்டது போல் ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை நீங்க அமைச்சிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக போகுதுங்க. இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க பெருசா பயந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. முக்கியமா கணவன் மனைவி வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்பது சிம்ம ராசியினுடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்க போகுதுங்க. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளிலும் இனி எந்த ஒரு விஷயத்த நீங்க நினைச்சு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சாலும் அந்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி பலனை எட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதனால் வரைக்குமே நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே ஒரு கட்டத்துக்கு மேல அது பெருசா சாத்தியம் அடையாத அளவுக்கு பின்தள்ளி இருக்கும். ஆனா இனி அப்படிப்பட்ட பயமோ கவலைகளோ உங்களுடைய வாழ்க்கையில வேண்டவே வேண்டாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க நீங்கள் உங்களுடைய வெற்றிகளை நீங்க தொடக்கூடிய அடிக்கி எடுத்து செல்ல போறீங்க. முக்கியமா மற்றவர்கள் முன்பு உங்களுடைய வாழ்க்கையில உன்னாலலாம் முடியாதுடா, நீ எல்லாம் ஒன்னத்துக்கு உதவாதவன்டா அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி நீங்க யாருன்றத ப்ரூவ் பண்ணி மற்றவங்களுக்கு விட நீங்க தகுதி பெற்றவர்கள் என்றத நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைன்றது இனி வரக்கூடிய காலங்களில் அதிகரிக்க போகுதுங்க. இந்த சிம்ம ராசியினுடைய வாழ்க்கையில நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ரொம்ப காலமா இருந்த பிரச்சனைகள் என்பது நீங்கும். முக்கியமா நீங்க வேலை செய்ய இடத்துல எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனா எனக்கு மதிப்பும் கிடைக்கல, மரியாதையும் கிடைக்கல. ஒருத்தர் உழைக்கவே மாட்டான், அவனுக்கு என்னடா மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து ப்ரொமோஷன் வேற கொடுக்குறாங்க, இனி கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஒரு கோபம் ஒரு வருத்தம் உங்களுடைய மனசுல இருந்திருக்கும். அப்படிப்பட்ட வருத்தங்கள் நீங்கக்கூடிய விதமா அப்படிப்பட்ட கோபங்கள் நீங்கக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான ப்ரொமோஷன்ங்கிறது வெகுவாக வந்து சேரப்போகுதுங்க. இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க உழைச்ச கடுமையான உழைப்புக்கு பலன் கிடைக்கக்கூடிய விதமாக தான் இனி வரக்கூடிய வாழ்க்கை காலங்கள் என்பது உங்களுக்கு அமையுது. அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பெருசா யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இனி இல்லை. புரியுதுங்களா? இனி இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு சந்தோஷமான காலங்களாக இனி அமையும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு.
உங்களுடைய வாழ்க்கையில நம்ம இப்போ முக்கியமான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இனி வரக்கூடிய காலங்கள்ல இதையும் தாண்டி நிறைய பலன்கள் இருக்கு. அதை அடுத்தடுத்த பதிவு நம்ம பார்க்கலாம். முக்கியமா இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்பது உங்களுக்கான பரிகாரம், அதாவது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கான பரிகாரமாக இருக்குதுங்க. இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதுங்கிறது வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் நீங்கள் எவ்வளவு விஷயங்கள் இருந்திருந்தாலும் பரிகாரங்கள் பூஜைகள் செய்வது ரொம்ப நல்லதுங்க. நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். அதாவது உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் மறக்காமல் இந்த ஒரு பொருளை வெள்ளிக்கிழமையில நீங்க மறக்காம வாங்கிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில வாங்கிட்டு வரக்கூடிய இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டுல நீங்க கல்லுப்போடு சேர்த்து வைங்க போதும். அதாவது வேற எந்த ஒரு பொருளும் வேண்டாங்க. இந்த வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க சிவபெருமானுடைய சக்தியாக இருக்கக்கூடிய, சிவபெருமானுடைய முழு அருள் பெற்றிருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்க எட்டு வர போறீங்க. அதை நீங்க எட்டு வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையிலேயோ அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்புடனும் இதை நீங்க சேர்த்து வச்சாலே போதுங்க. வேற ஒண்ணுமே இல்லை. அப்படி நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேண்டிய அந்த பொருள் இதுதாங்க. இது ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சத்தை நீங்க உங்களுடைய வீட்டுக்கு நீங்க தாராளமாக வெள்ளிக்கிழமையில வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு வந்த ருத்ராட்சத்தை அதை கொண்டு போய் மறக்காம உங்களுடைய, அதாவது பூஜை அறையிலையோ இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் ஒரு டப் எப்பவுமே வச்சிருக்கக்கூடிய அந்த கல் உப்புலையோ இதை நீங்க தாராளமாக வைக்கலாங்க. இதே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். இதை விருப்பப்படுறவங்க, நம்பிக்கை இருப்பவங்க மட்டும் செய்யுங்க. இவங்க செய்யணும் அவங்க செய்யணும்ன்றதை நம்ம சொல்ல மாட்டோம். அப்படி இந்த ருத்ராட்சம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை சாமி அப்படின்னா அதற்கு பதிலாக வில்வ மரத்தினுடைய வேர், புரியுதுங்களா? சிவபெருமானுடைய எப்பவுமே சிவபெருமான விரும்புறவங்களுக்கும் சரி, சிவபெருமானுடைய அருள் பெற்றவங்களுக்கும் சரி, வில்வ மரம் அப்படின்றது ரொம்ப எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட வில்வ மரத்தினுடைய வேரை எடுத்துட்டு வாங்க. உங்களுடைய வீட்டில் எடுத்து வந்து பூஜை அறையில, அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கல்லுப்போட சேர்த்து வைங்க. இந்த சேர்த்து வச்சிருக்கக்கூடியது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அங்கேயே இருக்கட்டும்ங்க. சரியாக சொல்லணும்னா 21 நாட்கள் வரைக்கும் நீங்க அங்கேயே வச்சிருங்க. அதன் பிறகு அதை நீங்க ஒரு டம்ளர்ல போட்டு தண்ணீர் ஊற்றி, அந்த தண்ணீர் ஊற்றிருக்கக்கூடிய நீரை ஒரு நாள் முழுக்க வச்சு அதை உங்களுடைய வீட்டை தெளிச்சு விடலாங்க. அதுக்கப்புறமா அதை நீங்க தாராளமா கீழே ஊற்றிடலாம். மரத்துக்கு கீழே ஊற்றி வச்சிருங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலே போதும். அது நீங்க ருத்ராட்சமா இருந்துச்சுன்னா அதே போல செய்யுங்க. ஆனா அது ருத்ராட்சத்தை வீட்டுல வந்து மறுபடியும் ஒரு மஞ்சள் துணியில வச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல கொண்டு போய் உண்டியில போட்டு வந்துருங்க. புரியுதுங்களா? அப்படி நீங்க வெட்டி வேற தான் வச்சிருந்தீங்கன்னா அதை ஒரு மரத்துக்கு கீழே கால் படாத அளவுக்கு நீங்க போட்டுருங்க. இது மட்டும் செஞ்சாலே போதுங்க. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரிங்க, எவ்வளவு பெரிய துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அமைஞ்சிருந்தாலும் சரிங்க, அனைத்திற்குமான தீர்வாக, அனைத்தையும் மாற்றி அமைக்கக்கூடியதாக இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். இது மிகவும் முக்கியமான ஒரு பரிகாரமா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும்ன்றது தெரியும். நம்பிக்கையோடு இருங்கள். நிச்சயம் இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சந்திப்பீங்க. நம்பிக்கையோடு இருங்கள். நல்லது நடக்கட்டும். நம்புங்கள். நல்லதே நடக்கும். நன்றி. வணக்கம்.